ஹாய் everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2024 கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர். ஸோ இது வந்து நாளைக்கு வரப்போகிற மாடல் மாதிரி இருக்கும். சரிங்களா, ஐ மீன் நாளைக்கு எப்படி வரப்போகுதுன்னு ஒரு கணிப்பு தான். சரிங்களா, ஸோ இதில் இருக்க கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம். இதில் இருக்க கொஷின்ஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி முக்கியமான கொஷின்ஸ் டாப் 7 கொஷின்ஸ் போட்டாச்சு ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்க்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து லாஸ்ட் மினிட் கொஷினாக இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்களும் செக் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் என்ன வரும், ஐயூ பேக் வருமா, கம்பல்சரி என்ன வரும், எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க, 1 மார்க்கை பற்றி சொல்லணும்னா எல்லாமே புக் பேக் தான். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 15 1 மார்க்குமே புக் பேக் தான். இதில் ஒன்றும் எதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறது எதுவும் தெரியல, பட் புக் பேக் தான் எல்லாமே. மோர் ஓவர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், புக் பேக் 1 மார்க்கை லெசன் பை லெசனாக நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சரை படித்த உடனே படிச்சிருக்கணும். இதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது கெமிஸ்ட்ரியில். இல்லைனா கடைசி நிமிஷத்தில் படிக்க முடியாது. அடுத்து வாங்க 2 மார்க் பார்த்துடலாம். ஸோ 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஜிங்க். யூசஸ் எல்லாம் என்னெல்லாம் யூசஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் ஆஃப் ஜிங்க், யூஸ் ஆஃப் ஹீலியம், யூஸ் ஆஃப் போரான், யூஸ் ஆஃப் போரக்ஸ், யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட், யூஸ் ஆஃப் சிலிக்கான், யூசஸ் ஆஃப் நியான், யூசஸ் ஆஃப் ஆர்கான், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த யூசஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, முடிஞ்சால் யூசஸ் ஆஃப் மெத்தனால், கிளிசரால் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் வால்யூமில் 11th லெசனில் யூசஸ் ஏதோ ஒன்று கேட்பாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட், டைபேசிக், இதுவுமே வந்து ஈஸி தான். பட் பிராக்ஸ் ஈக்குவேஷன் ஈஸி தான். n λ/2d sin θ போட்டால் ஆன்சர். ஹர்னியஸ் லிமிடேஷன் 3 தான் இருக்குது. மொத்தம் விபிடி லிமிடேஷன், ஹர்னியஸ் கான்செப்ட் லிமிடேஷன் 8th லெசன். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆண்ட்ரூ ஐசோதோமா, எனக்கு தெரியல என்னமோ ஒன்று மறந்துட்டேன் நான். 10th லெசனில் ஒரு லிமிடேஷன் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. திண்டால் எஃபெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட்பா, படிச்சுருங்க. நான் சொல்லியிருந்தேன். வெல்லியம் ஈத்தர் சிந்தசிஸ், ஃபீனால்ஸில் ஷார்டன் பாம்பன், வில்லியம் ஈத்தர், டவுஸு, கோல்ப்ஸு எல்லாமே நம்ம படிக்க சொல்லியிருந்தோம். எபிமெஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு. 14th லெசன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்னால் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஒன்றுக்கு D+ குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு, அடுத்த ஃப்ரக்டோஸோட D+ ஃப்ரக்டோஸை வரைய சொல்லுவாங்க. ஸோ அதையாவது படிச்சுக்கோங்க. கொஸ்டின் படிக்க முடியலன்னா ஹாஃப் லைஃப் பீரியடை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க யூனிட் 7ல். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலும் எழுதிடலாம். வாட் இஸ் இனட் பேர் எஃபெக்ட், ஈஸி. லேண்ட்ரைட் கண்ட்ராக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து 10th லெசன் அந்த செகண்ட் கேள்வி தெரியும். கப்ளிங் ரியாக்ஷன் ஃபீனால்லேருந்து தான் வருது பார்த்தீங்களா, அதிகமாக கப்ளிங், கோல்ப்ஸு, ரீமர், டீமன் அதெல்லாம். ரெடியூசஸ் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறையா வாட்டி நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். 12th லெசனில் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு மேலே இருக்கும். தமிழ் மீடியத்துக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இந்த கொஸ்டின் படிச்சுக்க, நாளைக்கு வருது. அடுத்த குளோரோபிக்ரின் 12th லெசன். நிறைய பேர் இது படிக்கிறதில் படிச்சுக்கோங்க. அதிலே கெப்ரியால், மஸ்டர்ட் ஆயில், கார்பலமைனு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. 1 டிகிரி 2 டிகிரி அமீன். விட்டமின்ஸ் கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. டெர்லின் ப்ரிப்பேர்ட் லாஸ்ட் லெசனில் நான் சொல்லி இந்த வேல்கனைசேஷன் கூட. அண்டு சில புக் பேக் லெசன் பார்த்தீங்களா, ஐயூ பேக் நேம் வந்திருக்குது. 5th லெசனில் ஐயூ பேக் நேம் கேட்டால் என்ன பண்ணோன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை இப்போ சொல்கிறேன், விலாவரியாக சொல்ல முடியாது. ப்ராக்கெட்குள்ளே போட்டால் அது லிகாண்ட், இது லிகாண்ட். ஸோ லிகாண்ட் இது NH3 அப்படின்னு எழுதுனா ஆன்சர். அவ்வளோதான், NH3 இது அமீன் எழுதிக்கலாம், NH3 எழுதிக்கலாம். ஏஜிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயான். எப்பவுமே சென்ட்ரல் மெட்டல் அயான் இங்கே தான் இருக்கும். ப்ராக்கெட்குள்ளே வந்து அது லிகாண்ட். ஐயூ பேக் நேம் சொல்கிறாங்க. நிறைய வெரைட்டி இருக்குது இதில். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவை. ஸோ ஐயூ பேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். டையமின், சில்வர் அயான்ஸ், சில்வர் 2 அயான்ஸ்ன்னு வருங்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐயூ பேக் நேம் ஒன்று கேட்பாங்க. லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். அடுத்தது வந்து நிக்கல் மான்ஸ் ப்ராசஸ். கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். டைபோரான் ஸ்ட்ரக்சர் ஒரு 7 பாயிண்ட் எழுதி டயக்ராம் போடுங்க. பொட்டாசியம் டைக்ரோம் டைரக்ட் 5 மார்க்கு. கியூபிக் யூனிட் செல் கால்குலேட் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட். யூனிட் செல்னால் என்னென்னு வரைஞ்சிக்கிட்டு, SC BCC அதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு, ஆட்டம்ஸ் வந்து என்னது, அதான் FCCக்கு BCCக்கு SCக்கெல்லாம் இருக்குல்ல புக்கில். ஆட்டம்ஸ் யூனிட் செல் புக் பேக்கில் FCCக்கு இருக்குது. BCC SC புக்கின்ல இருக்குது. சின்னதாக இருக்கும். எவ்வளோ கார்னர் இருக்குது, எவ்வளோ சென்டர் இருக்குது, எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம் அதை தான் கேட்குறாங்க. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. கெமிஸ் ஆப்ஷன், ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் 10th லெசன் படிச்சிருப்பீங்க. டவுஸு, ஆக்ரோலின் கேட்குறாங்க பாருங்கள் 11th லெசனில். ஆக்ரோலின், TNG, டவுஸ் ப்ராசஸ் படிச்சிருக்கோம். ஃபீனால்லேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் டையத்தில் ஈத்தர். யூரோட்ரோஃபினை தான் அந்த லட்சணத்தில் கேட்டிருக்காங்க. யூரோட்ரோஃபின் நாளைக்கு கன்ஃபார்ம். சரிங்களா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஐ மீன் 13th லெசனில் ஸ்ட்ரெயிட் 5 மார்க்கு. அடுத்தது கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் சொல்ல மறந்துட்டப்பா, இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. சரியா, சோப்பு 10th ஸ்டாண்டர்டுக்கு இது மாதிரி படிச்சுக்கலாம். சோப்பு டெனர்ஜர் யூஸ்லஸ் கிளென்சிங் ஏஜென்ட் ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஸோ மொத்தத்தில் ஈஸியாக இருப்பாருங்க. இதே மாதிரி நாளைக்கு வரணும்னு வேண்டிக்கோங்க. ஏதாவது ட்விஸ்ட் ஆச்சுனாலும் 1-2 தான் ட்விஸ்ட் ஆகும். ஸோ முக்கியமானது இதெல்லாம் தான். இது எல்லாம் இன்னும் இது போக ஹர்னியஸ் ஈக்குவேஷனு, யூசஸ் ஆஃப் ஹீலியமு,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஜோன் ரிஃபைனிங்கு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட்ல போட்டுருக்கு, அதை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் வரும், பயப்படணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ.